அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ராவெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மார்க்கெட்டோட ஓவர்வியூ அப்டேட்ஸ் என்ன, அதுக்கடுத்து நம்ம எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம், இது வரைக்கும் எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கெயின் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து டேரெக்டாக எந்தெந்த கிரிப்டோ எடுக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனலைசிஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிடிசி தான். பிடிசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரேடிங் எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு தான் கீழே இறங்குறான். தொடர்ந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 3 பார் வந்து ரெட் பாரை கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 3 பார் கொடுத்த பார்த்தா 4 பார் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிருக்குங்க. இதேமாரி வந்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து ரெட் பார் கொடுக்குதுன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் முடியாது. இது வந்து 50-50% தொடர்ந்து ரெட் பார் கொடுத்தாங்கன்னா 1 பார் வந்து அடுத்து வர பார் வந்து பார்த்தா க்ரீன் பாராக மாற வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதனால் அந்த ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலிமா தான் நம்ம சொல்கிறோம். சரி வாங்க, இப்போ என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன்ஃபால் ஆகலை, ரொம்ப பெரிய டவுன்ஃபால் ஆகலை, கொஞ்சோண்டு இவங்க ஹோல்டு ஆகிட்டு இருக்கலாம். ஓகேவா? பட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்ததுனால மார்க்கெட்டு செல்லிங்கில் தான் இருக்கலாம். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பையிங் அண்ட் செல்லிங் உள்ள கிரிப்டோஸை பார்ப்போம். இன்னும் எந்தெந்த கிரிப்டோ பார்த்தா நல்லா ஹோல்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஎஸ்டி ஃபஸ்ட்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நேரமாக இதே லெவலில் ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இந்த கிரிப்டோ வந்து பை ஆச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அழகான ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கீழே கன்சால்டேஷன் ஆகிருக்குது. ட்ரையாங்கல் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கல். இது மோஸ்ட்லி அப்சைடு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்கேஸ் இது ஸ்டாப் லாஸ் இது தான் டார்கெட் 1 டார்கெட் 2ன்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சாச்சு. மினிமம் வந்து இப்போ இருக்கிற லெவலுக்கு கூட நம்ம பை பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் 2 ஒரு 35% நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டிஎஸ்டின்ற ஒரு கிரிப்டோவில் மட்டுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஐடிடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே பார்த்தோம், இன்றைக்கி 4% நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம், 4.60% கேப்சர் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த விஐடிடி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம்னா டார்கெட் 1 டார்கெட் 2 இது ஒரு 50% நம்ம கிட்ட எதிர்பார்த்துருந்தோம். நம்ம இது எதிர்பார்க்கலாம், நல்ல கிரிப்டோ தான். பட் மேசிவான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 முடிஞ்ச அந்த இடத்துல க்ளோஸ் கூட பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய டவுன்ஃபால்ன்ற பிளேஸே வந்துருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பையிங் ஆகணும். இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. மூவ்மெண்ட்டுக்கு தான் சொல்ல, நான் பை பண்ணுறது நான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூட பை பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடிங்னாவே ரிஸ்க்கு மட்டும்தான், அதில் ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பை பண்ணுறது இப்போ கூட பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அல்பாக்கா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இது மூவ்மெண்ட் நல்ல அழகான மூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிறான், நல்ல பெரிய வால்யூம் விக்கு கொடுத்துக்கிறான். ஸோ அதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயம்னா, எவ்வளோ பெரிய விக்கு கொடுக்குதோ அந்த விக்கை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் நடக்கும். அது வந்து இயற்கையான நேச்சர், எந்த கிரிப்டோவோ ஸ்டாக் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அழகான டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறான் மொதல் விஷயம். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் கிட்ட கிரியேட் பண்ணுறான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா அப்சைடு போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா ப்ரோ பிடிசி வந்து செல்லிங்கில் இருக்குது, நீங்கள் அப்சைடு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, யா இஸ் இட் ட்ரூ, இது ஒரு நல்ல பையிங் சைடு இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர், மோஸ்ட்லி நம்ம பையிங் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து இது மார்க்கெட்டில் வந்து நல்ல அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸு. இது பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, கோர் வந்து லாஸ்ட் டைம் பிரேக் அவுட்ன்ற பிளேஸை. சரிங்களா? இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டான் 1 or 2 to 3 டைம்ஸ் வந்து. ஸோ நம்ம வந்து இங்கே பையிங் பண்ணலாம். இப்போதைக்கு பையிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல அழகான ட்ரேட் தான். எவ்வளோ வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இதோட ஹையர் டிப் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். அதுக்கு மேலே கூட போகலாம். பட் ஆனால் மினிமம் அந்த கேரண்டி, மினிமம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது, நமக்கு அதுவே போதும். மினிமம் ஒரு 10 to 15% வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கோரில் மட்டுமே. ஆக்ஷன் லாஸ்ட் கிரிப்டோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ இது இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டுக்கு இறங்கிக்குது, இது பையிங் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருக்குமே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பார் மட்டும் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு கொடுத்துரும் அப்படின்னா அங்கே எவ்வளோ அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே இங்கே பை பண்ணியிருக்கும்போது இது வந்து கீழே பிரேக் அவுட் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது தொடர்ந்து செகண்ட் வீக்காக செல்லிங் அதனால பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பையிங் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டோட கேண்டில்ஸை பாருங்கள், இந்த கிரிப்டோட கேண்டில் எல்லாமே சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கிரிப்டோ பார்த்தா எமோஷ்னல்
அந்த எக்ஸ்பீரியன்ஸால் இருக்கிற இந்த ட்ரேட் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஹையராக இருக்கும் மற்றதோட பார்த்தா. ஏன்னா வந்து பேட்டர்ன் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பையிங்க்கு இப்போதைக்கு ஒரு சின்ன லெவலாக ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா செல்லர்ஸ் வந்தாங்கன்னா செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல. ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா இங்கேருந்தே செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க, நடுநடுவில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. அவங்க வந்து எங்கே புக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடத்துல புக் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா இந்த இடத்துல செல்லிங் ஆகிட்டு சின்ன ஒரு மேலே போக வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட் புக்கிங்கு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இது அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சென்ட்ரா வெல்த் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து உடனே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த